அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரங்கள். அசாதாரண சூழல்கள் எல்லையில நிலவி வரக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும், குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்காக சிவில் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவசர கால அதிகாரிகளை பயன்படுத்துமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றும் எழுதியிருக்கிறது. ஏற்கனவே இந்த உள்துறை அமைச்சகம் தான், அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னதாகவே அனைத்து மாநிலங்களிலுமே ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்த நிலையில ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லைக்கோட்டு பகுதியில தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருவதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் என்பதை நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறது. குறிப்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான சிவில் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்களுக்கும் அதே போல யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர்களுக்கும் உள்துறை அமைச்சகம் இந்த கடிதத்தை எழுதி இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா இப்ப எல்லைகளில் தொடர்ந்து அத்துமீறி பாகிஸ்தான் மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு சிவில் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவசர கால அதிகாரிகளை பயன்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது.